வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் ஒயிட் கிரேவி செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானது ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் தக்காளி ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ புதினா இலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இது இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சிக்கன் பீசஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணும்போது கல்லுப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேணாம். அப்போ அது கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கலர் கொடுத்துரும். நான் கல்லுப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபீஸ், மட்டன் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கு. அதோடய வீடியோஸ்லாம் ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாவும் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த கேப்பை அந்த தேங்காய், சோம்பு, கிராம்பு, முந்திரி, பச்சை மிளகாய் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிக்கனும் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்லை குழம்பா வேணுமான்னு பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். அது நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நான் சப்பாத்திக்காக தான் செய்கிறேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு கிரேவியாக போதும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுறேன். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். Chicken white gravy ready. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.